ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 23 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கணவர் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க மைத்துனர் பொன்னை பாலுவுடன் சேர்ந்து ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டம் தீட்டினாரா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஆந்திராவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற பொற்கொடியை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அம்மாப்பேட்டை பகுதியில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட சுமன் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது தவறி விழுந்ததால் படுகாயமடைந்த அவர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து கைதி சுமன் தப்பி ஓடிய நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் மதுசூதனன், கார்த்திகேயன், பிரம்மா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஈரோட்டில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட வீடியோ போட்டோ ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பில் நடந்த இருசக்கர வாகன பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநகர துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் இந்த பேரணியை தொடங்கி வைத்தார். வஉசி பூங்கா மைதானத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. முதியோர் உதவித்தொகை கேட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டிக்கு அங்கிருந்த காவல்துறையினர் நிதி உதவி அளித்தனர். இறைப்பு ஊராட்சிக்கு உட்பட்ட சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 95 வயதான மூதாட்டி பேச்சியம்மாளுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். அவர்கள் இருவரும் கைவிட்ட நிலையில் மூதாட்டியை கலைச்செல்வி என்பவர் தனது வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் முதியோர் உதவித்தொகை கேட்டு கடந்த 10 ஆண்டுகளாக விஏஓ வருவாய் வட்டாட்சியர் ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி பேச்சியம்மாள் விண்ணப்பித்துள்ளதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பேச்சியம்மாளை ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்த கலைச்செல்வி அவருக்கு முதியோர் உதவித்தொகை கேட்டு மனு அளித்தார். அப்போது நடக்கக்கூட முடியாமல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்திருந்த மூதாட்டியை பார்த்த காவலர்கள் ஆறுதல் கூறியதுடன் மூதாட்டியின் தற்போதைய செலவுக்காக 1300 ரூபாய் கொடுத்து பேருந்து நிலையம் செல்வதற்கு ஆட்டோவும் ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் பள்ளிவாசலின் நுழைவு வாயில் முன்பு கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து புகுந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லையிலிருந்து கடையம் நோக்கி வழக்கம் போல் செல்லும் தனியார் பேருந்து ஒன்று பொட்டல்புதூர் பகுதியில் செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து புகழ்பெற்ற பொட்டல்புதூர் பள்ளிவாசலின் நுழைவு வாயிலில் புகுந்து நின்றது. விபத்தில் சாலையில் சென்ற ஒரு பெண் மட்டும் காயமடைந்தார். பயணிகள் அனைவரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசைகளை கொடுத்து வழிபட்டனர். ஆவணியூர்கோட்டை பகுதியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சீர்வரிசைகளை எடுத்து வந்து கொடுத்ததுடன் சிறப்பு பூஜையிலும் பங்கேற்றனர். திருவாரூர் அருகே நகைக்காக பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலவங்கார்குடியில் வீட்டில் தனியாக இருந்த பிரபாவதி என்பவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து பக்கத்து வீட்டுக்காரர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நேரில் விசாரணை நடத்தினர். அப்போது பிரபாவதி ஆடைகளின்றி கொலை செய்யப்பட்டு கிடந்ததுடன் நகைகளும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது.
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினர் சாலையின் நடுவே மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஏரியூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் பிரபாகரன் இடையே நிலத்தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரண்டு தரப்பினரும் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் என்சிசியும் இந்த கேம்பில் எந்த சம்பந்தம் இல்லைன்னு என்கொயரியில் வெளியே தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் எங்களுக்கு வந்த உடனே போலீஸ் மூலமாக 4 டீம் போலீஸ் அமைச்சு மிக துரிதமாக எல்லா அக்யூஸ்டையும் இன்க்ளூடிங் மெயின் அக்யூஸ்டு 11 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் மூலமாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கும் சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது. அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பெர்மிஷன்ஸும் எடுத்திருக்காங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா, இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டிருக்கோம். இல்லை நேற்று வரைக்கும் 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மெயின் அக்யூஸ்டு சேர்த்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மேடம், அது போக இந்த என்சிசி கேம்ப் இந்த சிவராமன் அப்படின்றவர் மேற்கொண்டு ஒரு 5-6 ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஏதாவது இல்லை நேற்று என்கொயரியில தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது. ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட, ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேற மாவட்டத்தில் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது. ஸோ சிஓ மூலமா அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன கல்வித்துறை வந்து ஏதாவது நடவடிக்கை? இல்லை, கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா, ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணல, யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி எந்த அவங்களோட அத்தாரிட்டி செக் பண்ணலை. அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய SOP எதுவுமே கடைபிடிக்கல. ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். எனிவே அவங்களோட கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீச்சர்ஸ் யார் ரிப்போர்ட் பண்ண இல்லாமல் விட்டுட்டாங்க, அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்ட அந்த சிவராமன் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஸ்கூல்ல வந்து NCC ட்ரெயின் பார்த்துருக்கோம். இது போல சம்பவங்கள் அதிகம் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. நம்ம அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் என்கொயரி பண்ணலாம்? இல்லை, அதான் சொன்னோம். சிஓ மூலமா இப்போ நம்ம வேற ஸ்கூலும், ஏன்னா NCC மூலமா அவங்க பண்ணலை. NCC அவங்களும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு தான் விசாரணை தெரியுது. அது மட்டுமல்ல NCCயும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ NCCயோட ஸ்டேட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அவங்க வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் மீதி எந்தெந்த ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அது மேலே ஒரு டீட்டெயில்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை புகார் வச்சிருக்காங்க. ஒரு 13 மாணவிகளுக்கு இது போல பாலியல் தொல்லைகள் நடந்ததாக வந்து சொல்றாங்க. இப்ப அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் கவுன்சிலிங்ஸ் இல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு எப்படி தங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை, ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைங்களையும் அன்னைக்கு அந்த 5 நாளில் யார் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம். கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்கிறோம். இந்த டைமில் எங்களோட ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட 1098 நம்பர் இருக்குது. யாருக்கு வேணும்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம்
ஃபியூச்சரில் நடக்காமல் தடுக்க முடியும். நன்றி. பள்ளிகள் இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி முகாம்களை நடத்துறதுக்கு எந்த வகையில பள்ளிகள் அனுமதிக்கிறாங்க? இல்லை, பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா, அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக முன்னாடி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா, இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ பள்ளிகளுக்கு அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அரசு உதவி எல்லா தலைமை ஆசிரியர்களையும் இணைச்சு ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு ஏதாவது கண்டிப்பா நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் தற்போது தக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார்.